இப்போ வந்து காமன் கேரோட்டிடோட ஆர்ட்ரியோட ஆரிஜின் பார்க்க போகிறோம். காமன் கேரோட்டிடோட ஆரிஜின் வந்து ரைட் சைடில் வந்து பிரேக்கியோசெஃபாலிக் ஆர்டரி, லெஃப்ட் சைடில் வந்து ஆர்ச் ஆஃப் அயோட்டா இருக்குது. இதில் வந்து எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி, இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரின்னு 2 வகையான கரோட்டிட் ஆர்ட்ரி வந்து இருக்குது. இதில் வந்து ஆரிஜினு, ரிலேஷன் அண்ட் கோர்ஸு, பிரான்ச் ஆஃப் பிளட் அண்டம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி, எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி, காமன் கரோட்டிட் ஆர்ட்ரி இதில் இருக்குது. ஆரிஜின் ஆஃப் எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி வந்து காமன் கரோட்டிட் ஆர்ட்ரி தான். அட் C3 and C4 level of bifurcation is extend to the artery and internal carotid artery வந்து 2ஆக பிரியுது. இன்சர்ஷன் வந்து நிறையா பார்ட்டில் இருக்குது. இப்போ வந்து கோர்ஸ் அண்ட் ரிலேஷன் பார்க்க போகிறோம். கோர்ஸ் அண்ட் ரிலேஷனில் வந்து இதில் வந்து கோர்ஸில் வந்து எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி இஸ் அப்வர்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து அப்பர் பார்டர் ஆஃப் லேமினா ஆஃப் தைராய்டு கார்ட்லேஜுக்கு மேலே வந்து இது வந்து இருக்குது. இதோட ரிலேஷன் வந்து பிகைண்ட் அதுக்கு மேலே வந்து இது எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரிலேஷன் வந்து பிகைண்ட் த மேண்டிபிளுக்கு பின்னாடி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெர்மினல் பிரான்ச்சாக இருக்குது. இப்போ மொத்தம் வந்து எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி வந்து 2 டைப் இருக்குது. டெர்மினல் பிரான்ச்சு, ஆன்டீரியர் பிரான்ச்சு, போஸ்டீரியர் பிரான்ச்சுன்னு இருக்குது. ஆன்டீரியர் பிரான்ச் இருக்குது, போஸ்டீரியர் பிரான்ச் இருக்குது. மிடில் பிரான்ச் ஆஃப் ஃபேஷியல் அசெண்டிங் ஃபெரஞ்சியல் ஆர்டரின்னு இருக்குது. மிடில் பிரான்ச் ஆஃப் அசெண்டிங் ஃபெரஞ்சியல் ஆர்டரின்னு இருக்குது. இப்போது டெர்மினல் பிரான்ச்சை பற்றி பார்க்கணும். டெர்மினல் பிரான்ச்சில் வந்து சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் ஆர்டரி, மேக்ஸிலரி ஆர்டரின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்டீரியர் டிவிஷனில் வந்து 3 இருக்குது. ஃபேஷியல் ஆர்டரி, லிங்குவல் ஆர்டரி, சுப்பீரியர் தைராய்டு ஆர்டரின்னு 3ஆக பிரியுது. சுப்பீரியர் தைராய்டு ஆர்டரியாக பிரியுது. தென் ஆஃப்டர் வி ஹாவ் கோ டு ஆன்டீரியர் பிரான்ச்னு முடிஞ்சு சுப்பீரியர் தைராய்டு ஆர்டரி, லிங்குவல் ஆர்டரி, ஃபேஷியல் ஆர்டரின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேஷியல் ஆர்டரின்னு இருக்குதா. இதுக்கப்புறம் வந்து போஸ்டீரியர் பிரான்ச் இருக்குது. போஸ்டீரியர் பிரான்ச்சில் வந்து போஸ்டீரியர் ஆரிகுலர் ஆர்டரின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஆசிபிட்டல் ஆர்டரின்னு ஒன்று இருக்குது. போஸ்டீரியர் ஆரிகுலர் ஆர்டரி, ஆசிபிட்டல் ஆர்டரின்னு 2 வகையான ஆர்டரி இருக்குது. அதுக்கப்புறம் மிடில் பிரான்ச் ஆஃப் அசெண்டிங் ஃபெரஞ்சியல் ஆர்டரியும் இருக்குது. இது வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து சுப்பீரியர் தைராய்டு ஆர்டரி இருக்குது. சுப்பீரியர் தைராய்டில் வந்து எத்தனை பிரான்ச் இருக்குன்னா 1 2 3 4 5 பிரான்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஃப்ரா ஹையர்டு ஆர்டரி, அதுக்கப்புறம் வந்து சுப்பீரியர் லெரஞ்சியல் ஆர்டரின்னு இருக்குது. க்ரீகோ தைராய்டு ஆர்டரின்னு இருக்குது. சுப்பீரியர் லெரஞ்சியல் ஆர்டரி, இன்ஃப்ரா ஹையர்டு ஆர்டரின்னு இருக்குது. க்ரீகோ தைராய்டு ஆர்டரின்னு இருக்குது. அதுக்கப்புறம் கிளாண்டுலர் ஆர்டரின்னு இருக்குது. ஸ்டெர்னோமாஸ்டியட் ஆர்டரின்னு இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் சுப்பீரியர் தைராய்டு ஆர்டரியாக பிரியுது. இன்ஃபீரியர் ஹையர்டு ஆர்டரி, சுப்பீரியர் லெரஞ்சியல் ஆர்டரி. இன்ஃபீரியர் ஹையர்டு ஆர்டரி, இப்போ என்னென்னா இன்ஃபீரியர் ஹையர்டு ஆர்டரின்னு இருக்கா, இன்ஃபீரியர் லெரஞ்சியல் ஆர்டரின்னு இருக்குது, க்ரீகோ தைராய்டு ஆர்டரி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கிளாண்டுலர் ஆர்டரி இருக்குது, ஸ்டெர்னோமாஸ்டியட் ஆர்டரின்னு இருக்குது. இப்போ வந்து சுப்பீரியர் தைராய்டு ஆர்டரி போட்டாச்சு, இன்ஃபீரியர் ஹையர்டு போட்டாச்சு. இது வந்து ஹையர்டில் போய் அட்டாச் ஆகும், லேரிங்ஸில் போய் அட்டாச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து க்ரீகோ தைராய்டில் போய் அட்டாச் ஆகும். அதுக்கப்புறம் கிளாண்டுலர் ஆர்டரியில் அட்டாச் ஆகும், ஸ்டெர்னோமாஸ்டியடில் போய் அட்டாச் ஆகும். தென் ஆஃப்டர் வி ஹாவ் கோ டு லிங்குவல் ஆர்டரி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து சுப்பீரியர் தைராய்டு ஆர்டரி பற்றி பார்த்தோமா. இப்போ லிங்குவல் ஆர்டரின்னு பார்த்தோம். லிங்குவல் ஆர்டரின்னு இருக்குது. இதில் வந்து சுப்பீரியர் தைராய்டு ஆர்டரிக்கு மேலே வந்து லிங்குவல் ஆர்டரி இருக்குது. இந்த லிங்குவல் ஆர்டரி வந்து என்னெல்லாம் இருக்குன்னா சுப்ரா ஹையர்டு, அதில் வந்து இன்ஃப்ரா ஹையர்டுன்னு பார்த்தோம். இதில் வந்து சுப்ரா ஹையர்டு இருக்குது. டாசோ லிங்குவல் ஆர்டரின்னு இருக்குது. சப்லிங்குவல் ஆர்டரின்னு இருக்குது. இது மட்டும் மறக்கக்கூடாது. சப்லிங்குவல் ஆர்டரியாக வந்து பிரியுது அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து லிங்குவல் ஆர்டரின்னு இருக்கா, சுப்ரா ஹையர்டு ஆர்டரி, டாசல் லிங்குவல் ஆர்டரி, சப்லிங்குவல் ஆர்டரின்னு பிரியுது. தென் வி ஹாவ் கோ டு சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப்
டங்கை வந்து நம்ம வந்து சர்ஜிக்கலாக வந்து ரிமூவ் பண்ணனா இந்த அப்ளைட் அனாட்டமியில் வந்து இந்த தைராய்டு ஆர்ட்ரி அதாவது இந்த சப்லிங்குவல் ஆர்ட்ரி வந்து கட் ஆகிரும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேஷியல் ஆர்ட்டரியோட ஆரிஜின். ஃபேஷியல் ஆர்ட்டரினா என்ன? ஃபேஷியல் ஆர்ட்டரியில் வந்து இது 3வது பார்ட்டில் இருக்குமா, ஆன்டீரியர் டிவிஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் கரெக்டர் ஆர்ட்டரி. இது முதல்ல எக்ஸ்டர்னல் கரெக்டர் ஆர்ட்டரி வந்து இதில் இருக்குமா, இதில் இருந்துன்னா அசனிங் ஃபெரஞ்சியல் ஆர்ட்டரி போகும், டான்சிலர் ஆர்ட்டரி போகும், அதுக்கப்புறம் கிளாண்டுலர் ஆர்ட்டரின்னு போகும், இது வந்து உள்ளே போகிறது. அதுக்கப்புறம் சப்மெண்டல் ஆர்ட்டரின்னு போகும். இப்போ வந்து இது 2 பார்ட்டாக பிரியுது. ஒன்று வந்து சர்விக்கல் பார்ட்டு, ஃபேஷியல் பார்ட்டுன்னு 2 பார்ட்டாக பிரியுது. அது வந்து ஆரிஜின் வந்து காமன் கேரோட்டிட் ஆர்ட்டரி. அதுக்கப்புறம் இன்சர்ஷன் வந்து ஃபேஷியல் பார்ட்டுன்னு இருக்குது, சர்விக்கல் பார்ட்டுன்னு இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணணும், ஃபேஷியல் பார்ட், சர்விக்கல் பார்ட்டில் வந்து அசனிங் ஃபெரஞ்சியல் ஆர்ட்டரி இருக்குது, டான்சிலர் ஆர்ட்டரி இருக்குது, கிளாண்டுலர் ஆர்ட்டரி இருக்குது, சப்மெண்டல் ஆர்ட்டரின்னு இருக்குது. Then after we have go to inferior labial artery, superior labial artery, lacrimal nasal artery, lateral nasal artery ன்னு சொல்லுவாங்க. lateral nasal artery, superior labial artery, inferior labial artery, அதுக்கப்புறம் submental artery, glandular artery, ascending pharyngeal artery, tonsillar arteryன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் then we have go to origin, insertion, external carotid artery. அதுக்கப்புறம் இன்சர்ஷன் வந்து ஃபேஸ் ஆஃப் த சூப்பர்ஃபிஷியல். பிளட் சப்ளை வந்து சர்விக்கல் பார்ட்டு, ஃபேஷியல் பார்ட்டுன்னு இருக்குது. நர்வ் சப்ளை வந்து ஃபேஷியல் நர்வு. அதுக்கப்புறம் வந்து த்ரோமா ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா சர்விக்கல் பார்ட்டில் என்ன இருக்குது, அசனிங் ஃபெரஞ்சியல் ஆர்ட்ரி, டான்சிலர் ஆர்ட்ரி, கிளாண்டுலர் ஆர்ட்ரி, சப்மெண்டல் ஆர்ட்ரின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் ஆர்ட்டில் வந்து இன்ஃபீரியர் லேபியல் ஆர்ட்ரி, சுப்பீரியர் லேபியல் ஆர்ட்ரி, லேட்ரல் நேசல் ஆர்ட்ரி அப்படின்ட்டு இருக்குது. லேட்ரல் நேசல் ஆர்ட்ரின்னு இருக்குது. இப்போ வந்து மேக்ஸிலரி ஆர்ட்டரி பற்றி பார்க்க போகிறோம். மேக்ஸிலரி ஆர்ட்டரி வந்து 3 பார்ட்டாக டிவைடட் ஆகுது. என்ன பார்ட்டுனா மேக்ஸிலரி பார்ட்டு, டெரிகாய்டு பார்ட்டு, தேர்டு பார்ட்டுன்னு ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட், தேர்டு பார்ட்டுன்னு பிரியுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து எதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்டு பார்ட்டுன்னு பிரியுது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து என்னென்னா மேக்ஸிலரி ஆர்ட்டரி வந்து டீப் ஆரிக்குலர் ஆர்ட்டரியாகவும், அதுக்கப்புறம் வந்து ஆன்டீரியர் டெம்போரல் ஆர்ட்டரியாகவும் பிரியுது. டீப் ஆரிக்குலர் ஆர்ட்டரியாகவும், ஆன்டீரியர் டெம்பானிக் ஆர்ட்டரி, அதுக்கப்புறம் ஆன்டீரியர் டெம்பானிக் ஆர்ட்டரியாகவும் பிரியுது. இப்போ டீப் டெம்போரல் ஆர்ட்டரியாகவும் ஆன்டீரியர் டெம்பானிக் ஆர்ட்டரியாகவும் பிரியுது. நெக்ஸ்ட் we have go to மேலே வந்து மிடில் மெனிஞ்சியல் ஆர்ட்டரின்னு பிரியுது. அதுக்கப்புறம் அசோசியேட்டட் மெனிஞ்சியல் ஆர்ட்டரியாக பிரியுது. அதுக்கப்புறம் இன்ஃபீரியர் ஆல்வியோலர் ஆர்ட்டரியாக பிரியுது. இன்ஃபீரியர் ஆல்வியோலர் ஆர்ட்டரியாக பிரியுது. அதுக்கப்புறம் என்னென்னா இன்ஃபீரியர் ஆல்வியோலர் ஆர்ட்டரியாக பிரியுது. என்னது அசெண்டிங் அதுக்கப்புறம் மெனிஞ்சியல் ஆர்ட்டரின்னு பிரியுது. அசெண்டிங் மெனிஞ்சியல் ஆர்ட்டரின்னு பிரியுது. அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் ஆன்டீரியர் டெம்பானிக் ஆர்ட்டரியாக பிரியுது. அதுக்கப்புறம் மசீட்டர் ஆர்ட்டரின்னு இருக்குது. இது வந்து மசீட்டர் ஆர்ட்டரின்னு இருக்குதா. இதில் வந்து மசீட்டர் ஆர்ட்டரி வந்து இது மேலே செகண்ட் பார்ட்டில் இருக்கும். மசீட்டர் ஆர்ட்டரியும் டெரிகாய்டு ஆர்ட்டரி, பக்கல் ஆர்ட்டரி, அதுக்கப்புறம் டெரிகாய்டு ஆர்ட்டரி, பக்கல் ஆர்ட்டரி அது எல்லாமே இருக்குது. டீப் டெம்போரல் ஆர்ட்டரி இது 3மே, இந்த 4மே இருக்குது. பக்கல் ஆர்ட்டரி, டெரிகாய்டு ஆர்ட்டரி, மசீட்ரிக் ஆர்ட்டரி, டீப் டெம்போரல் ஆர்ட்டரின்னு இருக்குது. ஃபெரஞ்சியல் ஆர்ட்டரி, டெரிகாய்டு கேனல், இன்ஃபீரியர் ஆர்பிட்டல் ஆர்ட்டரி, அதுக்கப்புறம் வந்து போஸ்டீரியர் சுப்பீரியர் ஆல்வியோலர் ஆர்ட்டரி, கிரேட்டர் பேலட்டின் ஆர்ட்டரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்பீனாய்டல் ஆர்ட்டரி, ஸ்பீனோ பேலட்டைன் ஆர்ட்டரின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 தானே. இந்த 3ல் வந்து மேக்ஸிலரி ஆர்ட்டரியில் வந்து டீப் ஆரிக்குலர் ஆர்ட்டரின்னு இருக்குது. அதுக்கு டீப் ஆரிக்குலர் ஆர்ட்டரி, ஆன்டீரியர் டெம்பானிக் ஆர்ட்டரின்னு இருக்குது. அதுக்கப்புறம் மிடில் மெனிஞ்சியல் ஆர்ட்டரி, ஆக்சஸரி மெனிஞ்சியல் ஆர்ட்டரி, இன்ஃபீரியர் ஆல்வியோலர் ஆர்ட்டரி.
இன்ஃபீரியர் ஆல்வியோலர் ஆர்டரி. இதில் வந்து மசிட்ரிக்கும் டெரிகாய்டு ஆர்டரி, பக்கல் ஆர்டரி, டீப் டெம்போரல் ஆர்டரி இது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து மிடில் பார்ட் செகண்ட் பார்ட் ஆஃப் maxillary artery. Then after pharyngeal artery, pterygoid canal, sphenopalatine artery, inferior orbital artery, posterior superior alveolar artery, greater palatine artery இது எல்லாமே வந்து maxillary arteryயோட இன்னொரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா maxillary part வந்து டீப் ஆரிக்குலர் ஆர்டரி. maxillary part வந்து டீப் ஆரிக்குலர் ஆர்டரி இருக்குது. ஆன்டீரியர் டிம்பானிக் ஆர்டரி இருக்குது. மிடில் மெனிஞ்சியல் ஆர்டரி, ஆக்சஸரி மெனிஞ்சியல் ஆர்டரி, இன்ஃபீரியர் ஆல்வியோலர் ஆர்டரி. ஆக்சஸரி மெனிஞ்சியல் ஆர்டரி இன்ஃபீரியர் ஆல்வியோலர் ஆர்டரின்னு பிரியுது. அதுக்கப்புறம் சென்ட்ரலில் வந்து மசிட்ரிக் ஆர்டரி, டெரிகாய்டு ஆர்டரி, பக்கல் ஆர்டரி, டீப் டெம்போரல் ஆர்டரி. பக்கல் ஆர்டரி அண்ட் டீப் டெம்போரல் ஆர்டரியாக பிரியுது. அதுக்கப்புறம் பக்கல் ஆர்டரி. அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட் வந்து pharyngeal artery, pterygoid canal, sphenopalatine artery, inferior auricular artery, superior alveolar artery, greater palatine artery, inferior orbital artery, superior alveolar artery, அதுக்கப்புறம் வந்து greater palatine artery அப்படின்னு. greater palatine artery எப்படின்னா இது எப்படி ஞாபகப்படுத்தினா டெரிகாய்டு பார்ட்டுன்றது. அதுக்கப்புறம் வந்து pterygoid canal, sphenopalatine artery, inferior orbital artery இருக்குது. superior alveolar arteryன்னு பிரியுது. அதுக்கப்புறம் superior alveolar artery, greater palatine arteryன்னு பிரியுது.